ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு வை, யாருன்னா முன்சாமல் யார் எடுத்துட்டீங்களான்னு கேட்பாங்க. எப்போ பாடி எடுக்க போறீங்க அப்படின்வாங்க. ஏன்னா அந்த முன்சாமலியாருக்குள்ள இந்த காற்று வெளியே போனோடனே அது உடம்பு தான், தட் இஸ் ஒன்லி பாடி. ஸோ நாம் ப்ரீத் பண்ணுறோம். இந்த ப்ரீத்திங்க்கு என்ன பேர்? சுவாசித்தல். சுவாசி அப்படின்னா என்ன? வாசி. வாசி யோகம்னா என்ன? நம்ம மூக்கில் உள்ள வெளியே காற்று போயிட்டு வர்றது, சுவாச நிசுவாசம்னு சொல்கிறது. அந்த காற்று நம்ம உடம்புல ஓடினே இருக்குன்னு வை, அப்போ என்ன அது? வாசி 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 அப்படின்னா சிவா 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 சிவான்னு வந்துடும். நீ மூச்சில் காற்று போய் உள்ளே போய் வெளியே வந்துன்னுக்கிற வரைக்கும் நீ தான் சிவன். உன் பேர் விஷ்ணுவோ கார்த்திகோ குப்சாமியோ கோவிந்த்சாமியோ, அதுதான் உனக்குள்ள இருக்கிற சிவனுக்கு வைக்கப்பட்ட பேர். அப்போ அந்த காற்று இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தர் உடம்புக்குள்ளேயும் அந்த ஜோதிக்கு வைக்கப்பட்ட பேர் தான் உன்னுடைய பேர். வாட் எவர் இஸ் யுவர் நேம் இஸ் த நேம் ஆஃப் லார்ட் சிவா. ஸோ அந்த மூச்சு ஓடுற வரைக்கும் வாசி வாசின்னா சிவா சிவா சிவான்னு ஓடின்னு இருக்கும். இந்த மூமெண்ட் மூச்சு வெளியே போயிடுச்சு, மூக்கிட்ட விரல் வச்சு பார்த்து பிடின்னுவாங்க, அப்போ காற்று போயிடுச்சுன்னு அர்த்தம். காற்று போச்சுன்னா நீ சிவா கிடையாது, நீ சவா. சவம் சவா, நீ டெட் பாடி ஆயிடுற.